வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா 2025 இலங்கையில் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய சேலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நவம்பர் மாதம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர சேல் அப்படின்னு பார்த்தோம்னா 11/11 சேல் தான். இந்த 11/11 சேல் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற இந்த டைம் பீரியடில் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சேலில் நம்மளுக்கு முக்கியமாக இலங்கையில் பார்த்தோம் அப்படின்னா டராஸ் மூலமாக இப்போ இந்த டைம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டராஸில் நடக்கிற மிகப்பெரிய சேலாக கருதப்படுறது கூட இந்த 11/11 சேல் தான். இந்த 11/11 சேலில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான பேங்க் கார்ட்ஸ்க்கும் ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கூட எக்கச்சக்கமான வவுச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா அப் டு 90% வரையும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏராளமான பிராண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி அவங்களுடைய சேல் இந்த டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது எப்படி நம்ம இந்த வவுச்சர்ஸை கலெக்ட் பண்ணுறது, எப்போ சேல் ஸ்டார்ட் ஆக போகுது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டராஸ்ல நடக்கிற மிகப்பெரிய சேல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 11/11 சேல் தான். இந்த 11/11 சேல் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ, அதாவது இந்த வீடியோ பார்க்குற டைம் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சேல் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சேல் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 8 மணிலிருந்து நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வரையும் இந்த சேல் டராஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். அப் டு 90% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. சில கிரெடிட் கார்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப் டு 20% கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. கொக்கோ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. கொக்கோக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 25% வரையும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா அதோட வவுச்சர்ஸை கலெக்ட் பண்ணணும். இந்த வவுச்சர்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்க்கும் வவுச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 11/11 சேலில் உங்களுக்கு எக்கச்சக்கமான பொருட்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இது எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத டராஸ் ஆப்புக்கே போய் பார்க்கலாம். ஸோ டராஸ் மொபைல் அப்ளிகேஷன் ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர், ஆப் கேலரி எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய கிரெடிட், டெபிட் ரெண்டு கார்டுக்குமே ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, எப்படி பொருட்களை நம்ம குயிக்காகவே செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இந்த வவுச்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்ளலாம். அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம டராஸ் மொபைல் அப்ளிகேஷனை தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். டராஸ் மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாகவே பார்க்க கிடைக்கிறது இந்த 11/11 சேலில் இருக்க பலவிதமான பேனர்ஸ் தான் பார்க்க கிடைக்குது. ஸோ கீழேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த சேல் பேஜுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு டிரெக்டாகவே சேல் பேஜுக்கு வரலாம். ஸோ சேல் பேஜுக்கு என்டர் ஆனோடனே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பேனரில் மேலேயே பார்த்தோம் அப்படின்னா ஹவு டு சேவ் மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாததன் காரணமாக மேலேயே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப் 1 என்னன்னா நம்ம கலெக்ட் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஷாப்பில் இல்லைனா டராஸில் கொடுத்துருக்க வவுச்சர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணணும். ஸ்டெப் 2 அப்படின்னு பார்த்தோம்னா கிராப் ஃப்ளாஷ் டீல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியடில் ஃப்ளாஷ் டீல்ஸ் போகும். அதை டெய்லி செக் பண்ணணும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டராஸ் ஆப் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பொருட்களை அட் டு கார்ட்டில் கிளிக் பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் உங்களுக்கு டெய்லி ஜெம்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஜெம்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு இதில் டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 100% இது ஷாப் மூலமாக தான் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத டராஸ் ஸ்மால் கேரண்டி அப்படிங்கிற ஒரு ஐக்கன் உங்களுக்கு பார்க்கலாம். அதையும் காட்டுற எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொக்கோ மூலமாக பேமெண்ட் பண்ணலாம். இதன் மூலமாகவும் உங்களுக்கு அதிகமாக சேவ் பண்ணி கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே நீங்கள் கலெக்ட் பண்ண வவுச்சர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வவுச்சர்ஸை எப்படி கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸில் டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி 11/11 சேலில் அதிகமாக சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலே கொஞ்சம் கீழே வந்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் கலெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு வவுச்சர்ஸை கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வவுச்சர்ஸ் உங்களுக்கு கலெக்ட் பண்ணலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு வவுச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கலெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் வாங்குற பொருட்களோட பெருமதிக்கு ஏற்ற மாதிரி இந்த வவுச்சர்ஸ் அந்த இடத்துல அட் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு வவுச்சர்ஸை கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ வவுச்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு பேங்க் வவுச்சர்ஸ் அப்படின்னு சில வவுச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க.
இதில் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஎஃப்சிசி பேங்க்கில் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணலாம். அப்புறம் யூனியன் பேங்க் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேங்க் ஸ்ரீலங்காவில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்லையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்க கிரெடிட் கார்ட்ஸுக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வவுச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சில வவுச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகில்லை, அது ஸ்டார்ட் சூன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். அப்புறம் ஃப்ரீ டெலிவரிக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில வவுச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்புறம் கேட்டகரி வைஸாக நம்மளுக்கு வந்து வவுச்சர்ஸ் சிலது இருக்குது. ஸோ அதையுமே நம்மளுக்கு விருப்பம் அப்படிங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணி கொள்ளலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் ரஷ் ஹவரில் உங்களுக்கு 20% வந்து ஆஃப் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில பேங்க்ஸுக்கு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு போட்டு 8 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 8 மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா கோல்டன் ஹவர்ஸில் உங்களுக்கு இந்த பேங்க்ஸுக்கு இவ்வளோ ஆஃபர்ஸ் கிடைக்கிது. கொக்கோ பேமெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 25% வந்து ஆஃப் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. முடியும்னா அதை கலெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா பிஓசி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு கமர்ஷியல், HNB, HSBC, NDB, NTB, அதுக்கு பிறகு பேன் ஏஷியா, சம்பத் பேங்க், யூனியன், கொக்கோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா எல்லா வவுச்சர்ஸுமே இந்த இடத்துல நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொருட்கள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அட் டு கார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விதமான பொருட்கள் வந்து அட் பண்ணி வைக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த இடத்துல அட் டு கார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 11 ரூபா, 111 ரூபா, அப்புறம் 1011 ரூபா, அப்புறம் 11,011 ரூபா அப்படின்னு சில பொருட்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது டீல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 50% வந்து ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் வந்து 50% ஆஃப் இருக்க பொருட்கள் என்ன அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காங்க. 1 ரூபி கேமும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 1 ரூபி கேம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து 1 ரூபி பே பண்ணி இதில் ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த 1 ரூபியை நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ரூபாய்க்கு அந்த பொருட்களை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா செஞ்சு பார்க்கலாம். ஃபேஷன் பிராண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐட்டம்ஸ் வந்து இந்த இடத்துல பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிறைய பிராண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. பியூட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு பிறகு க்ரோசரி ஐட்டம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. லைஃப் ஸ்டைல் இப்படின்னு பார்த்தோன்னா எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து நான் ஒரு டப்பை கிளிக் பண்ணி காட்டுறேன். இந்த டப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதோட ப்ரைஸ் 49,000 ஷூ ஆகுது. கிட்டத்தட்ட 50,000 ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஷூ ஆகுது. அண்ட் இதே ஆஃபர் டைமில் பெற்றுக்கொள்ளும் போது 44,000 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் நம்மளுக்கு இதை பார்க்க கிடைக்குது. அண்ட் இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா டராஸ் மாலில் வந்து சர்டிஃபை பண்ண ஸ்டோர் தான். இதுதான் அந்த ஐக்கன் அப்படின்னு சொல்லலாம். சர்டிஃபை பண்ண ஸ்டோர் அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்க்கலாம். ஒரு பொருளை வாங்கும் போது கட்டாயம் அதோட கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அண்ட் ரிவ்யூ எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததுக்கு பிறகு பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே குறைவான விலையிலேயே பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணியிருக்க இந்த ஃப்ரீ ஷிப்பிங் வவுச்சர் மட்டும்தான் அட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இதில் ரஷ் ஹவரில் நம்ம பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ண எல்லா விதமான வவுச்சர்ஸையும் இதில் ஆட் பண்ணி பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டராஸில் பொருட்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. அது எப்படி ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதன் மூலமாக உங்களுக்கு செக் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான 11 to 11 சேலில் நம்மளுக்கு நிறைய பொருட்கள் பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது அப்படின்னா இப்போ அட் டு கார்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து அட் பண்ணி வச்சுருங்க. அப்போ பொருட்களை குயிக்காகவே உங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்றது சான்ஸ் இருக்கு. நிறைய விதமான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டிவி, டெலிவிஷன் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விலை குறைவா உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி அட் டு கார்ட் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆனோடனே குயிக்காவே வந்து பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா டராஸ்ல இந்த வருஷத்துக்கான மிகப்பெரிய சேலை பத்தி தான் பார்த்திருந்தோம். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேல் மூலமாக பொருட்கள் வாங்கினா நல்ல டிஸ்கவுண்ட்ல பொருட்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.